மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அன்பான ரிஷபராசி நேயர்களே வணக்கம். எப்பவும் நிதானமா யோசிச்சு எதையும் அழகா நேர்த்தியா செய்யணும்னு நினைக்கிற சுக்கிர பகவானோட ஆதிக்கம் கொண்டவங்க நீங்க. இந்த 2026 ஏப்ரல் மாசம் திருக்கணித பஞ்சாங்கப்படி உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய யோகமான மாசமா அமைய போகுது. ஏன்னா உங்க ராசிநாதன் சுக்கிரன் இந்த மாசம் உங்க ராசிக்குள்ளேயே வந்து ஆட்சி பலம் பெற போறாரு. அதே சமயம் லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல கிரகங்களோட ஒரு பெரிய கூட்டணியே நடக்குது. இது உங்க பொருளாதாரத்துல ஒரு மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்த போகுது. மாசத்தோட ஆரம்பத்துல கிரகங்கள் ஒரு நிலையில இருந்தாலும் பிற்பகுதியில ஏற்படுற மாற்றங்கள் உங்களுக்கு சாதகமா தான் அமைய போகுது. உங்க ராசிக்கு இந்த மாசம் ஒவ்வொரு கிரகமும் என்ன மாதிரியான அதிரடி பலன்களை தரப்போகுதுன்னு இப்போ நாம விரிவா பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. அப்போதான் உங்களோட அதிர்ஷ்டம் எங்க ஒளிஞ்சிருக்குன்னு உங்களுக்கு தெரியும். சூரிய பகவான் இந்த மாசத்தோட முதல் பாதியில உங்க ராசிக்கு 11ஆம் இடமான மீன ராசியில உட்கார்ந்திருக்காரு. 11ஆம் இடத்து சூரியன் அப்படிங்கிறது உங்களுக்கு தொட்டதெல்லாம் பொன்னாகிற ஒரு பொற்காலம்னே சொல்லலாம். அரசாங்க வழியில நீங்க எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த எல்லா காரியங்களும் இந்த நேரத்துல ரொம்ப சுலபமா கைகூடும். உங்க அப்பா வழியிலிருந்து ஒரு பெரிய சொத்து அல்லது பண உதவி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆனா மாசத்தோட பிற்பகுதியில, அதாவது ஏப்ரல் 15ஆம் தேதிக்கு மேல சூரியன் உங்க ராசிக்கு 12ஆம் இடமான மேஷ ராசிக்கு போய் அங்க உச்சமடைய போறாரு. 12ஆம் இடத்துல சூரியன் உச்சம் பெறறதுனால அரசாங்க ரீதியான அலைச்சல்கள் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். வெளியூர் அல்லது வெளிநாடு போக முயற்சி பண்றவங்களுக்கு இந்த நேரம் ரொம்பவே சாதகமா இருக்கும். கண்ணுல சின்னதா ஒரு எரிச்சல் அல்லது ஒற்றை தலைவலி வந்து போகலாம். அதனால ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. குரு பகவான் இந்த மாசம் முழுசும் உங்க ராசிக்கு 2ஆம் இடமான மிதுன ராசியில சஞ்சாரம் பண்றாரு. 2ஆம் இடத்து குரு உங்களுக்கு தன லாபத்தை அள்ளி தரப்போறாரு. குடும்பத்துல இருந்த சின்ன சின்ன சண்டைகள்லாம் நீங்கி எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு விசேஷத்தை கொண்டாடுவீங்க. குருவோட பார்வை உங்க ராசிக்கு 6, 8 மற்றும் 10ஆம் இடங்கள்ல விழுகிறது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். 6ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால உங்க பழைய கடன்கள்லாம் அடையறதுக்கு ஒரு வழி பிறக்கும். தீராத நோய்கள்லாம் இப்போ குணமாக ஆரம்பிக்கும். 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால ஆயுள் பலம் கூடும். விபத்துகள்ல இருந்து தப்பிப்பீங்க. திடீர்னு ஒரு பெரிய லாட்டரி அல்லது இன்சூரன்ஸ் பணம் கைக்கு வர வாய்ப்பு இருக்கு. 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால தொழில்ல ஒரு பெரிய மாற்றத்தை சந்திப்பீங்க. வேலையில உங்களுக்கு இருந்த கெட்ட பேர் மறைஞ்சு ஒரு பெரிய பதவி உயர்வு தேடி வரும். குரு பகவான் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால பணப்புழக்கம் தாராளமா இருக்கும். செவ்வாய் பகவான் இந்த மாசம் முழுசும் உங்க ராசிக்கு 11ஆம் இடமான மீன ராசியில சனி பகவானோட சேர்ந்து உட்கார்ந்திருக்காரு. ரிஷப ராசிக்கு செவ்வாய் 7 மற்றும் 12ஆம் இடத்துக்கு உடையவர். அவர் லாபஸ்தானத்துல இருக்கிறது ஒரு பெரிய யோகம்தான். ஆனா சனி கூட சேர்ந்து இருக்கிறதுனால உங்க முயற்சிகள்ல சின்ன சின்ன தடைகள் வந்து அப்புறமா தான் வெற்றி கிடைக்கும். ரியல் எஸ்டேட் மற்றும் பூமி சம்பந்தப்பட்ட தொழில் பண்றவங்களுக்கு இந்த மாசம் ஒரு பெரிய ஜாக்பாட் அடிக்க போகுதுன்னே சொல்லலாம். உங்க தைரியம் அசாத்தியமா இருக்கும். எப்பேற்பட்ட சவாலையும் நீங்க துணிஞ்சு இறங்கி ஜெயிப்பீங்க. சகோதரர்கள் வழியில சின்னதா ஒரு மனஸ்தாபம் வரலாம். அதனால அவங்க கூட பேசும்போது கொஞ்சம் நிதானமா இருக்கிறது நல்லது. செவ்வாய் லாபத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு சொத்துகள் வாங்குற யோகம் ரொம்பவே பிரகாசமா இருக்கு. வண்டி வாகனங்கள்ல போகும்போது மட்டும் கொஞ்சம் பொறுமையா போங்க, வேகம் வேணாம். சுக்கிர பகவான் உங்க ராசிநாதன் இந்த மாசத்தோட ஆரம்பத்துல 12ஆம் இடமான மேஷ ராசியில இருக்காரு. ராசிநாதன் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஆடம்பரமான செலவுகள் கொஞ்சம் அதிகமா இருக்கும். மாசத்தோட பிற்பகுதியில சுக்கிரன் உங்க ராசிக்கே வந்து ஆட்சி பலம் பெற்று அமரப் போறாரு. இது ஒரு மிகப்பெரிய மாளவிய யோகத்தை உங்களுக்கு தரும். உங்க முகம் ஒரு வசீகல தன்மையோட இருக்கும். எல்லாரையும் உங்க அழகாலையும் பேச்சாலையும் கவருவீங்க. உங்க வாழ்க்கை தரம் இந்த மாச கடைசியில ஒரு பெரிய லெவலுக்கு உயரும். புது வண்டி வாங்குறது அல்லது வீட்டை அழகாக்குறது மாதிரியான சுப காரியங்கள் நடக்கும். காதலிப்பவர்களுக்கு இது ஒரு தேனான காலமா இருக்க போகுது. உங்க காதலை வீட்ல ஒத்துப்பாங்க. கலைத்துறை மற்றும் ஃபேஷன் டிசைனிங் துறையில இருக்கிறவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கைக்கு வரும். உங்க ராசிநாதன் ஆட்சி பெறறதுனால உங்களுக்கு ஒரு பெரிய ராஜ வாழ்க்கை காத்துக்கிட்டு இருக்கு. புதன் பகவான் இந்த மாசத்தோட ஆரம்பத்துல உங்க ராசியிலே வந்து உட்கார்ந்திருக்காரு. உங்க ராசியில புதன் இருக்கிறதுனால உங்க புத்திசாலித்தனம் ரொம்ப கூர்மையா இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் நுணுக்கமா சிந்திச்சு முடிவெடுப்பீங்க. வியாபாரத்துல இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பொற்காலம். ஏன்னா புது புது யுக்திகளை கையாண்டு பிசினஸ ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு போவீங்க. மாசத்தோட பிற்பகுதியில புதன் உங்க ராசிக்கு 2ஆம் இடமான மிதுன ராசிக்கு ஆட்சி பெற்று மாறுறாரு. தனஸ்தானத்துல புதன் ஆட்சி பெறறதுனால உங்க பேச்சுக்கு ஒரு தனி மதிப்பு கிடைக்கும். உங்க பேச்சாலேயே நீங்க பெரிய லாபங்களை சம்பாதிப்பீங்க.
மாணவர்கள் படிப்புல ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. மேல் படிப்புக்காக வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த நேரம் ரொம்பவே சாதகமா இருக்கும். தாய்மாமன் வழியில இருந்து ஒரு நல்ல செய்தி வந்து சேரும். கணக்கு வழக்குகள்ல ரொம்ப துல்லியமா இருப்பீங்க. சனி பகவான் இந்த மாசம் முழுசும் உங்க ராசிக்கு 11ஆம் இடமான மீன ராசியில சஞ்சாரம் பண்றாரு. ரிஷபராசிக்கு சனி பகவான் 9 மற்றும் 10ஆம் இடத்துக்கு உடைய யோகாதிபதி. அவர் லாபஸ்தானத்துல இருக்கிறது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கவசமா இருக்கும். உழைப்புக்கு ஏத்த ஊதியம் கண்டிப்பா கிடைக்கும். உங்க கரியர்ல ஒரு பெரிய வளர்ச்சிய இந்த மாசம் நீங்க பாப்பீங்க. பழைய நண்பர்கள் தேடி வருவாங்க. அவங்க மூலியமா ஒரு புதிய தொழில் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். இரும்பு, எண்ணெய் மற்றும் பழைய பொருட்கள் வியாபாரம் பண்றவங்களுக்கு பண மழைதான். சனி பகவான் 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்க கௌரவம், அந்தஸ்து எல்லாமே உயரும். கடின உழைப்ப சனி பகவான் எப்பவும் பாராட்டுவாரு. அதனால நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு உழைப்புக்கும் ஏத்த பலனை அவர் அள்ளி அள்ளி தருவாரு. சனி பகவானோட அருளால உங்க வாழ்க்கையில இருந்த ஒரு பெரிய இருள் விலகி ஒளி பிறக்க போகுது. ராகு பகவான் இந்த மாசம் முழுசும் உங்க ராசிக்கு 10ஆம் இடமான கும்ப ராசியில சஞ்சாரம் பண்றாரு. 10ஆம் இடத்து ராகு அப்படிங்கிறது தொழில ஒரு பெரிய உயரத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு அமைப்பாகும். நீங்க எதிர்பார்க்காத புது புது டெக்னாலஜிகளை உங்க பிசினஸ்ல புகுத்தி பெரிய லாபம் பாப்பீங்க. அந்நிய நாட்டு தொடர்புகள் மூலியமா ஒரு பெரிய ப்ராஜெக்ட் உங்களுக்கு ஓகே ஆகும். வேலையில சில மாற்றங்களை நீங்க செய்ய நினைப்பீங்க. அது உங்களுக்கு சாதகமாவே முடியும். சில நேரங்கள்ல வேலையில ஒரு மன உளைச்சல் வரலாம். அது ராகுவோட மாயை தான். அதனால பயப்படாம வேலையை தொடர்ந்து செய்யுங்க. சமூகத்துல ஒரு அதிகாரமான பதவி உங்களுக்கு தேடி வரும். எல்லாரும் உங்ககிட்ட ஆலோசனை கேட்கிற அளவுக்கு உங்க நிலைமை மாறும். ராகு பகவான் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு மறைமுகமான வருமானம் வர்றதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. வேலையில உங்களோட ஆதிக்கம் ரொம்ப அதிகமா இருக்கும். கேது பகவான் இந்த மாசம் முழுசும் உங்க ராசிக்கு 4ஆம் இடமான சிம்ம ராசியில சஞ்சாரம் பண்றாரு. 4ஆம் இடத்து கேது அம்மா வழியில ஒரு சின்ன மருத்துவ செலவுகளை கொடுக்கலாம். அவங்களோட ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. வீடு மாற்றம் அல்லது வண்டி மாற்றம் செய்யணும்னு ஒரு எண்ணம் உங்களுக்கு வரும். சொந்த வீடு கட்டுற வேலையில ஒரு சின்ன தடை வந்து அப்புறமா விலகும். மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத ஒரு பற்றற்ற நிலைமை சில நேரங்கள்ல வரும். எதுக்கு இவ்வளவு ஓடுறோம்னு ஒரு தத்துவமா யோசிப்பீங்க. உங்க வீட்டுல ஒரு அமைதியான ஆன்மீக சூழலை உருவாக்க கேது பகவான் உதவி பண்ணுவாரு. குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு ரொம்பவே மன அமைதியை தரும். பழைய பூர்வீக சொத்து விஷயங்கள்ல கேது பகவான் ஒரு நல்ல முடிவை தேடி தருவாரு. கேது பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்க வீட்டுல ஆன்மீக சொற்பொழிவுகள் அல்லது பூஜைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரிஷபராசி நேயர்களே, இந்த மாசம் உங்களுக்கு ரொம்பவே அற்புதமான மாசமா இருந்தாலும் சின்ன சின்ன கிரக மாற்றங்களால வர்ற டென்ஷனை தவிர்க்க சில எளிய பரிகாரங்களை சொல்றேன். உங்க ராசிநாதன் சுக்கிரன் அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மகாலட்சுமிக்கு மல்லிகை பூ சாத்தி நெய் தீபம் ஏத்தி வழிபடுங்க. இது உங்க செல்வத்தை பெருக்கும். சனிக்கிழமை அன்னைக்கு சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏத்தி வழிபடுறது உங்க கர்ம வினைகளை குறைக்கும். வசதி இல்லாத குழந்தைகளுக்கு படிப்புக்கு தேவையான நோட்டு புத்தகங்கள் வாங்கி கொடுங்க. இது புதன் பகவானோட அருளை உங்களுக்கு முழுமையா பெற்றுத்தரும். மாசத்துல ஒரு முறையாவது குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர்றது உங்க எல்லா காரியத்திலையும் இருக்கிற தடையை நீக்கும். இந்த பரிகாரங்களை எல்லாம் நம்பிக்கையோட செய்யுங்க. இந்த ஏப்ரல் மாசம் ரிஷபராசிக்கு ஒரு பொன்னான மாசமா அமைய போகுது. வாழ்த்துக்கள். இதே போன்று மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.